அம்மா அப்பதாங்க அம்மா சாமி இந்த பரந்த உலகில மஞ்சள் குங்குமத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருப்பாய். என்னங்க மஞ்சள் குங்குமத்தோடு மகிழ்ச்சியாக வாழக்கிறது என்கிறாய். அது மன்னனுடைய ஆசீர்வாதம். இவன் நாம் அழைத்திருக்கிறாய். யாது விஷயம்? நான் உன்னை ஏன் அழைத்தே தெரியுமா? பர்வதா எனக்கு போக வேண்டும். போகணும். அதற்காக மங்கிடத்தில் விடைபெற்று போகலாம் என்று உன் அழைத்தேன் தேவி. படியிறக்கம் போவதுன்னா நம்ம குடும்பத்தை பற்றி நம்ம குடும்பத்தில் இருக்கிற தொல்லை அதிகமா இருக்குது. நரகராத்திரி கொத்தி ஆண்டு வரக்கூடிய ராஜாபீஸ்வரன் அதான் தாயின் அங்கத்திலே ஒரு குழந்தை பிறந்தவன் என்னை கொல்லவும் கூடாது வெல்லவும் கூடாதுன்னு ஏற்கனவே அர்த்தம் வாங்கலாம். ஒன்னிடத்து அதுக்கு இப்ப சகல பேச்சும் சிறப்பிடித்தான். நம்ம என்ன செஞ்சோம்? அதாவது பகவானை துணை கொன்று சம்பக அரசு சந்தித்து நம்ம எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து ஒரு மகனை உத்திரவண்ணியை பிறக்க வச்சோம். அவனுக்கு தேவேந்திர மன்னத்தின நம்ம பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம். அதுக்கு இன்னும் எந்த முடிவுமே தெரியாதுக்குது. குடும்ப பிரச்சனை போய் படியலுக்கு போயிட்டா படியலுக்கு போறோம். நீ படியலுக்கு போயிட்டா அந்த வாதாபிஷேகம் மறுபடியும் வந்து ஜரம் பிடிச்சு விடுவான். இதுக்கு என்ன செய்யலாம்? இதை விட்டுட்டு அங்க போறது. ஆமா, இருந்தாலும் மகனை சந்திப்போம். அவன் என்ன சொல்றான்? இதாண்டி மனைவி வேணுங்கிறது. ஆமா, மனைவி என்பது ஒரு மந்திரிக்கு சமம். ஆமா, அதனால நம்ம புது கல்யாணம் பண்ணிக்கிறானே மகன் சொல்லாத போயிடுனா என்ன ஆகுறது? அதனால மகனை சந்திப்போம்.